ஃபர்ஸ்ட் டைம் தொப்பூர் வீடியோ எடுக்கலாம். இப்போ தொப்பூர் பக்கம் வந்தாச்சு. தொப்பூரில் வந்து கன்சல்டிங் ஒர்க், அதாவது கன்சல்டிங் இது அந்த வேலைகள், இந்த சாலை வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பாருங்க ரக்கை ஏற்றிட்டு வந்து வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பூர் ஃபாரஸ்ட் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சேலத்துக்கு 47 கிலோமீட்டர், மேட்டூருக்கு 48, திண்டுக்கல் 229, கொச்சின் 424. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி சேஃப் அண்ட் ஸ்பீட், அதாவது பார்த்து போங்கன்னு சொல்கிறாங்க. தொப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இதுதான் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டை வரைக்கும் எடுத்தது கிடையாது. பாருங்க நிறைய வாகனங்கள்லாம் ஏறிட்டு இருக்கு, இறங்கவும் செய்யுது. இப்போ இந்த போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, குரங்குகளுக்கு வந்து எதுவும் உணவு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பேப்பரை பாருங்க, அங்கங்கே ரொம்ப பேப்பராக இருக்கு. இப்போ வந்து ஹைவே வந்து இந்த விபத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ரோடு இதை போட்டுட்ருக்காங்க. அது எப்படி வரும்னு எனக்கும் தெரியல. அது அங்கங்கே பில்லர் பண்ணியிருக்காங்க, பில்லர் போட்டுட்ருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு மேபி தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 மணி, காலையில் 11 மணி ஆச்சு. வெயில் சுட்டரிக்கும் வெயிலாக இருக்கு. குரங்குக்கு வந்து உணவு கொடுத்துக்கிட்டு மக்கள் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. வெயிலெல்லாம் ஸ்கூட்டியில் போகிறாங்க. பார்த்து தண்ணி குடிங்க, சூடுக்கே பிடிச்சி போகுது. தண்ணி ரொம்ப அவசியம் வெயிலுக்கு. இந்த மாதிரி முன்னாடி ஒருத்தர் போகிறாரு பாருங்க, ரைடுக்கு போகிறாரு. நமக்கு பைக் ரைடு போடணும்னு ஆசை. எங்கே எல்லாம் செட் ஆகாதுங்க. நமக்கு இந்த கார் ஏதோ டிரைவிங் ஏதோ அவ்வளோதான். பாருங்க சைடில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரைட் சைட்லலாம் பாருங்கள் ரோடு அகலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லெஃப்டில் லாரி போகணும், ரைட்டில் கார் போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கே பாருங்க தடுப்பு வச்சுருக்காங்க. இந்த பேரிகேடு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. நம்ம ரைட்டில் மாறிக்கலாம். இங்கே அது செக்யூரிட்டி மாதிரி ஒரு போர்டு வச்சு கீப் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க ரூம் போட்டு ஷிஃப்ட் கணக்காக வந்து அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாவம். பாருங்க லெஃப்டில் லாரி போகணும், ஆனால் யார் கேட்குறா? லாரி ரைட்டில் வருது. கேட்டு அவங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறது? அவங்க வெடி ஓட்டுறாங்க. ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் சரக்கு கொண்டு போகிறதுக்கு வெடி ஓட்டிட்டு அவங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல. ஏன்னா இந்த ட்ராக் வந்து காருங்களுக்கு மட்டும்தான். அந்த பக்கம் வந்து லாரியோட இந்த வேக்கம்ஸ்லாம் காற்றாலத்தான் செக் பண்ணுறாங்க. அதுக்காண்டி தான் அந்த பக்கம் போக சொல்கிறாங்க. ஆனால் வராங்க பாருங்க, பஸ் போகுது பாருங்க. அவங்களும் விபத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. இந்த சோதனை சாவடி செக் போஸ்ட் இங்கே தான் வந்து லாரிக்கெல்லாம் வேக்கம் இருக்கான்னு செக் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, எல்லாம் ரைட்டில் ஏறிக்கிறாங்க. இங்கே பாருங்க லெஃப்டில் அப்படி கன்சல்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க அந்த வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. ரோடு அகல பண்ணுறதுக்கு ரோடு வேலைலாம் நடந்துட்டுருக்கு. தொப்பூர் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான இடம். எல்லாம் சேஃபாக போகிறதுக்காக அங்கங்கே 30 கிலோமீட்டர் வேகம், கோட் ஸ்லோ அப்படின்னு ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க. இங்கெல்லாம்
என்னடா அந்த ஸ்பீக்கரில் சொல்கிற இடமும் சரி, இது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். பயங்கரமாக டயர் தான். இது வந்து பாருங்களா, அந்த பில்லர்லாம் போட்டுருக்காங்க பாருங்க, பில்லர்லாம் போட்டுருக்காங்க. இன்சூரன்ஸ் சொல்ற மாதிரி கம்பிகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஒருத்தர் வருவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டியது பாருங்க. 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ரோட் ஃப்ளோ வேறு நம்மளோட மிந்தி போகிறாப்புல ஆந்திராக்காரர். அங்கங்கே அறிக்கை பழகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாம் அந்த டைரக்ஷன்லாம் போர்டெலாம் கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க. தொப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் 30 கிலோமீட்டர் ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லும். ஆபத்து பகுதி ஆரம்பம், பார்த்து போங்க. இங்கே தான் டேஞ்சரு, பயங்கர டேஞ்சர். பார்த்து இங்கே தான் பள்ளத்தில் லாரி கவர மாதிரி இடம் தான் இது, பார்த்து போங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க வேலை நடந்துட்டு உள்ள பிள்ளைகள் போகிறதுக்கு. நம்ம 40 கிலோமீட்டர் வேகத்தில் குறைச்சி வச்சு போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக லெஃப்ட் சைட்லலாம் ஃபுல்லாக பள்ளத்தில் வந்து பீம் போட்டுட்ருக்காங்க. அந்த ஹைவே பீம் மாதிரி போட்டு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாலத்தை மட்டும் மறக்கவே முடியாது. இப்போ வந்து வரது பார்த்தீங்களா, அந்த பாலம் வந்து மறக்க முடியாது. அந்த விபத்துல நிறைய கோர விபத்துலாம் நடந்ததுல, அந்த பாலம் தான் இந்த லாரியெல்லாம் போகிற பாலம். இது கண்டவே பயமாக இருக்குது. இப்போ நைட்லலாம் வந்தால் நீ ஒரு செக் போஸ்ட் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்பீக்கரை போட்டிருக்காங்க. அனைத்து வாகனங்களும் மெதுவாக செல்லவும் சொல்லி ஸ்பீக்கர் போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக வேலைப்பாடு நடந்துட்டுருக்காங்க. அங்கங்கே பீமா பில்லராக போட்டுட்ருக்காங்க. ஆனால் சீக்கிரம் வேலை நடந்துட்டு இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரம் பண்ண பரவாயில்ல. வெயிட்டிங். இங்கே ஒரு லாரி வந்து போச்சு. நார்த் இந்தியன்ஸ் பாருங்க. ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. எனக்கே ஆச்சரியம், இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. பயங்கர ஒரு பில்லர் பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்குங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பில்லரை பார்த்தாவே பயமா இருக்கு. இந்த கேட்டை பார்த்தாவே பயமா இருக்கு. அந்த மாதிரி இந்த பில்லரை பார்த்தா பயமா இருக்கு. இவ்வளோ ஹைட் போகுமோ ஒருவேளை தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா வரும். அதாவது மக்களே, இப்போ இந்த மேச்சேரி பிரியுது பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் பில்லர் போட்டுருக்காங்க. இதுக்கு பாலம் வந்துட்டா இங்கெல்லாம் கடை இருக்குமா இருக்காதான்னு தெரியல. இப்படி என்ன மாதிரின்னு நமக்கு ஒன்றும் கெஸ் பண்ண முடியல. மக்களே வெயில் தான் பொழக்குது மக்களே. பயங்கரமாக வெயில். தொப்பூர்னாவே ஒரு ஹால்ட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்து இந்த வண்டிக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணி தான் அப்புறம் நார்த் இந்தியனுக்கு கிளம்புவாங்க. டிரைவர் வாழ்க்கையே ஒரு கொடுமையான வாழ்க்கை. குளிரும் வெயில் மழை இதெல்லாம் பார்க்காத ஒரே ஒரு வேலைன்னா நம்ம டிரைவர் வேலை தான். கடவுள் மாதிரி இருக்கலாம். ஒரு பொருள் இங்கிருந்து அங்கே கொண்டு போய் வைக்கும், அத்தியாவசிய பொருளுக்கும் நம்ம உணவுப் பொருளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கனரகம் தேவைப்படுது. இன்னும் பிள்ளை வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க பாருங்க. இன்னும் எவ்வளோ பெருசு செய்ய போகிறான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா மேச்சேரி அந்த பிரிவு இருக்குல்ல, மேட்டூர் போச்சேரி போடுறது அந்த பிரிவு வர போகிறோம். ஆனால் அங்கேயும் பில்லர்லாம் பயங்கரம் பாருங்க, அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை பண்ணுறது படம் தெரியும் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. கம்பி கட்டி கொண்டு இருக்குது. அங்கே பாருங்க ராட்சசமாக அப்படி வச்சு மேலே வராங்க பாருங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சரி நின்று பார்க்கும்போது இல்லை பாலம் கட்டுறாங்க பாருங்க. அப்படியே இறங்குற மாதிரி மேலே எல்லாம் வச்சு கட்டுறாங்க. வராது மாட்டுறது. காற்று வந்து இந்த பாலம் வரும்போது ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக இது வரைக்கும் பார்த்தோன்னா நன்றி மக்களே. ஒரு
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.